கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நிலையில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளிலும் வேதவசனம் கூறுகிறது. சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரை அவனை விடுவிப்பார். அப்போ தீங்கு நாட்களில் நம்ம விடுதலையாக்க வேண்டுமானால் நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் நம்ம சிந்தை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்களாம். அன்று பாக்கியவான்களாக கர்த்தர் வைப்பாராம். தீங்கு நல்லா கர்த்தர் அவனை என்ன சரி விடுவிப்பார் என்று வசனம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடே வைப்பார், பூமியின் அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் அப்படின்ட்டு சிறுமைப்பட்ட மேல் சிந்தையாக இருக்கும்போது நிறைய காரியங்களை அன்று நினைச்சாரு. பாக்கியவான்களாக வைக்கிறாரு, தீங்கு நாளில் விடுவிக்கிறவராக இருக்கிறாரு, அவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கு. அப்போ சிறுமைப்பட்ட மேல் நம்ம என்ன செய்யணுமா, சிந்தை உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நாம் தேவநாயகத்தை நிறைய ஆசீர்வாதத்தை தருகிறார். சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இதான் போட்டிருக்கு. உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள்லாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிறுமைப்பட்டவங்கன்னா யாருன்னா, ரொம்ப ஒரு நேரம் வைத்து சாப்பாடு கூட வழி இல்லாத பிள்ளைகள். ஒன்று வியாதிஸ்தர்கள். அந்த அன்னைக்கு தான் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வியாதிஸ்தர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க முதியோர்கள். அப்புறம் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது, கை காலெலாம் வந்துச்சு இப்படி மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே நம்ம என்ன செய்யணும், சிந்தையாக இருக்கணும். தாய் தப்பம் இல்லாத குழந்தைகள், அவங்க மேலே நம்ம சிந்தையாக இருக்கணும். அதனால் அப்படிப்பட்ட நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுடைய திருமணத்துக்கு கூட உதவி பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, தாய் தப்பம் கூட இருக்க மாட்டாங்க. தாய் இருந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது, அப்பா இருந்தாலும் அவங்களுக்கு வசதி இருக்காது. அப்படிங்கிற நிறைய காரியங்களில் வந்து ஏசப்பா நமக்கு நன்மை செய்கிறதுக்கு நிறைய வாசலை திறந்து கொடுத்துருக்கிறாரு. எந்த வகையிலையாவது ஏதாவது ஒரு ஐடியாவில் நம்ம நினச்சோன்னா அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அந்த ஏழை மக்களுக்கு நன்மை செய்யணும், வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், வறுமையில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யணும். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தோம்னா தான் நம்ம நினச்சோம் பாக்கியவான்களாக இருக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சில கர்த்தர் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.